வணக்கம் சார். வணக்கம். நாட்டோட பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? புது புது சட்டங்கள், திட்டங்கள் இதெல்லாம் நாடாளுமன்றத்தில கொண்டு வராங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? ஒரு 10, 15 வருஷத்துக்கு முன்னாடி, நீங்க காலேஜ் பாஸ் பண்ணி வந்த சமயத்தில, ஏதாவது ஒரு காலேஜ படிச்சாலே, பஸ் வந்து ஆள புடிச்சிட்டு வேலைக்கு போயிடும். ஐடில. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கேம்பஸ் வந்து உங்க ஜெனரேஷனுக்கு முன்னாடி ஜெனரேஷனா இருக்கும். கேம்பஸ்லேருந்து ஆள கடத்துற மாரி கடத்திட்டு போயி, ஐடி கம்பெனியில வேலைக்கு வச்சுருவாங்க. ஏதாவது ஒரு டிகிரின்னு படிச்சிருந்தா கூட கூட்டு போய் ட்ரெய்னிங்லாம் அப்படியே ஒரு 3, 4 மாசம் குடுத்து வேலைக்கு வச்சுருவாங்க. வச்சுருவாங்க. இப்ப எந்த காலேஜ்ல அது மாரி வந்து ஆள் புடிக்கிறாங்க? இருக்கிறவங்களே லே ஆஃப்ங்கிறாங்க. இருக்கிற காலேஜ்ல எங்கேயாவது வேலைக்கு ஆள் புடிக்கிறாங்களா? குறைஞ்சிருச்சு. ஆள் புடிக்கல. பெரிய காலேஜுக்கு ஆட்கள் போகிறாங்க. பட் எங்கேயும் வேலை வாய்ப்பு இல்லைங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. நேற்று மதுரையிலேருந்து வந்தேன். மதுரையில் மீனாட்சி கோவிலுக்கு போயிருந்தேன். நான் கோயிலெலாம் ரொம்ப நம்பிக்கை உள்ளவன். நான் மீனாட்சி கோவில் போயிருந்தேன். மீனாட்சி கோவிலில் பல பேர் என்னோட பேசினாங்க. அதில் ஒரு சின்ன பையனோட பேசினேன். அந்த பையன் பேர் வந்து என்ன பேர் சொல்ல வேண்டாம், ரவின்னு வச்சுப்போம். அந்த பையன் என்ன சொல்கிறான், நான் பிகாம் சிஏ பாஸ் பண்ணியிருக்கேன். சிறந்ததுடா தம்பி, என்ன வேலை செய்கிற அப்படின்னு. அண்ணா நான் மீஷோ டெலிவரி பண்ணுறேன். நான் என்ன டெலிவரி பண்ணுறேன்? மீஷோல டெலிவரி பாயா டெலிவரி பாயாக இருக்கிறேன். ஒரு டெலிவரிக்கு எவ்வளோ கிடைக்கும்டாண்ணா? 16 ரூபா கிடைக்கணும். அப்போ மன்மோகன் சிங் காலத்தில் இது மாதிரி பிகாம் படித்த பையனை இக்னைட்டுன்னு ஒரு டிசிஎஸ் ப்ரோக்ராம் இருந்தது. ராமதுரைன்னு ஒருத்தர் இருந்தார். அப்போது நீங்கள் தேடி பார்த்துக்கலாம். அந்த இக்னைட் ப்ரோக்ராம் மூலமாக இந்த பசங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துன்னு இருந்தாங்க. இன்றைக்கி நல்லா துருன்னு பேசுகிற பையன் மீஷோ வண்டி ஓட்டுறான். பிரதமர் ஒரு வாட்டி சொன்னார், பக்கோடா போட்டு பழைக்கிறது தப்பான்னு. அதே மாதிரி பக்கோடா போடாதவங்க வீட்டில் போய் நீங்கள் பிகாம் சிஏ டிகிரி பாஸ் பண்ணிட்டு கணக்கு எழுத வேண்டாம், ஆடிட்டு போக வேண்டாம், பேப்பர் பார்சல் போடுற மாதிரி பார்சல் டெலிவரி பாய் ஆகிடுன்னு. அதாவது முன்னெல்லாம் பலசர கடையிலேருந்து வீட்டில் கொண்டு போய் சாமான் போடுவாங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த வேலையை பண்ணுறவனுக்கு பிகாம் சிஏ டிகிரி. அப்படியே கட் பண்ணுங்க. இன்னொரு பையனை பார்த்தேன், சரவணன்னு. இது நிஜமான பேர், என்ன நல்ல கதை. ஃபோன் நம்பர் வரைக்கும் உனக்கு தரேன். பையன் வந்து கப்பலில் இறங்குறான். ரைட்டாக கப்பலில் இறங்கி நான் திருச்சி வழியாக போய் காரைக்குடியில் ஒரு மீட்டிங் பேசிவிட்டு மதுரை போயிட்டு வரேன். ஸோ திருச்சிக்கு போகிறச்ச சரவணன் வரான். சரவணன் வந்து போய் இறங்கிட்டு என்ன சொல்கிறான்ட்டு, சார் ஒரு அட்வைஸ் கொடுங்க சார். 3 வாட்டி உங்களை ஆஃபீஸுக்கு மெயில் போட்டேன். நீங்கள் வந்து எப்படி முதலீட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள். நான் எந்திரா ஊர் தம்பின்னு, முசிறி பக்கத்தில் செல்லிப்பாளையம்ங்கிற ஊருண்ணே அப்படின்னா. என்னடா தம்பி எப்படிடா படித்தேன்னு. எங்கள் அப்பா சாதாரண எலிமெண்ட்ரி ஸ்கூல் வாத்தியார்ண்ணே. ஆனால் மன்மோகன் சிங் காலத்தில் வந்து, அவர் மன்மோகன் சிங் அவர் சொல்ல, 2004 2005 இதே செக்யூரிட்டி இல்லாமல் 4 லட்சம் ரூபாய்க்கு லோன் கொடுத்தாங்கண்ணே. நான் அதை வச்சு அமெட்டி யூனிவர்சிட்டியில் மேரிடைம் இன்ஜினியரிங் படித்தேண்ணே. இன்றைக்கி கப்பலில் இருக்கேண்ணே. எனக்கு மாதம் $7,000 சம்பளங்கிறான். ஒரு சாதாரண எலிமெண்ட்ரி டீச்சர் பையன், அப்பா ரிட்டையர் ஆகிட்டார், ஒரு விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறாரு. அவரை வந்து நான் மன்மோகன் சிங் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், மெரைன்டைம் இன்ஜினியராக பார்த்து வேலை வாய்ப்பையும் கொடுத்து இன்றைக்கி $7,000 கொடுத்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்னு பேசிகிட்டு இருக்கிறோம். மாதம் 6 லட்சம். மாதம் 6 லட்சம். கட் பண்ணுங்க. மதுரை பக்கத்தில் ஒரு வில்லேஜ். போன மாதம் பிகாம் சிஏ படித்த பையன் அன்றைக்கி இருந்தால் இக்னைட்டில் போய் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை எங்கேயோ இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேயோ ஒரு பேக் அண்ட் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமராக இருந்து 70,000 ரூபா 1 லட்ச ரூபா நீங்கள் சம்பாதிக்க வேண்டிய பையனை நீங்கள் வந்து மீஷோ டெலிவர் பண்ணுன்னு சொல்கிறீங்க. இதுதான் 2 உண்மை. பாப்புலேஷன் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. பாப்புலேஷன் கம்மி. தமிழ்நாட்டில் பாப்புலேஷன் குறையுதே. பாப்புலேஷன் எங்கே ஏறுது? என்னோட பிறந்தவங்க 3 பேர். எங்கள் வீட்டில் இப்போ 3 பசங்க தான். எங்கள் அப்பாவோட பிறந்தவங்க 5-6 பேர். தமிழ்நாட்டில் எங்கே சார் பாப்புலேஷன்? ஆனால் நார்த் இந்தியாவில் ஏறுதே சார். நார்த் ஏறினா உங்கள் பொருளாதாரம் ஏன் அஃபெக்ட் ஆகும்? தமிழ்நாட்டில் நான் சொல்கிறேன் என்னன்னு, காமராஜ் காலத்துலேருந்து எல்லாரையும் படிக்க வச்சு சாப்பாடு போட்டு, இப்போ இருக்கிறவர் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் போட்டு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு, மன்மோகன் சிங் வந்து காலேஜில் நல்ல காலேஜில் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயாக கொடுத்தாரு முதல்ல. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட்டை வந்து நீ பாஸ் ஆனப்புறம் கொடுத்தா போகிறோங்கிற மாதிரி போட்டு ஸ்கீம் போட்டு மக்களுக்கு நல்திட்டம் தீட்டணும். இவங்க ஆட்சி என்னென்னா,
சில பேர் மட்டும் படித்தா போதும். பணம் இப்போ இருக்கிற ஆட்சி நீயா பேர் சொல்கிற. இப்போ இருக்கிற ஆட்சி என்னன்னா, உங்கள் அப்பாவுக்கு செல்வந்தம் இருந்தால் நீங்கள் பேங்க் லோன் கொடுக்கலாம், படிக்கலாம். அப்பாவுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கணும், அப்பாவுக்கு இன்கம் டேக்ஸ் இருக்கணும். அதெல்லாம் இருந்தால் தான் காசு கட்டிடுவாங்களே. அவங்க தான் லோன் கொடுப்போம். சின்ன ஏழை வீட்டு பையன், எலிமெண்ட்ரி ஸ்கூல் படித்த பையனுக்கு கேட்டால் பணம் கொடுக்க மாட்டோம். ஏன்னா செக்யூரிட்டி இல்லை, என்பிஏ ஆகிடுது. நான் என்ன கேட்குறேன், இந்தியா ஃபுல்லாக நீங்கள் எல்லாரையும் படிக்க வச்சு தமிழ்நாட்டில் என்பிஏ ஆனால் 20,000 30,000 கோடி போகுமா? நண்பர் வந்து புகைப்படம் எடுத்து ராஃபேல் டீல் கொடுத்த அனில் அம்பானி 1,00,000 கோடி டிஃபால்ட்டு. அவர் மேலே 10 வருஷம் கழித்து இப்போ என்கொயரி வச்சுருக்கீங்க. அதுக்கப்புறம் அவர் பையன் மேலே இப்போ தான் சார்ஜ் ஷீட் போடலான்னு யோசிக்கிறீங்க. அவரை ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணி ஒரு நாளைக்கு கூட கேள்வி கேட்கல? அனில் அம்பானியே கைது பண்ணுமா சார்? ஏன்பா 1,00,000 கோடி, நீ 1,00,000, நான் என்ன கேட்குறேன், 1,00,000 ஹவுசிங் லோனை நீ கட்டலை, என்ன பண்ணுவாங்க ஒன்று? கேட்பாங்க. கேட்கல, கட்டாமல் இருக்கிற வீட்டை டெப்தி பண்ணி விற்பாங்கள்ல. அது மாதிரி இதில் என்ன பண்ணீங்க நீங்கள்? ஃப்ராடு பண்ணால் என்ன பண்ணுவாங்க பேங்க்கு? நீ ஃபோர்ஜரி பண்ணி பேப்பர் கொடுத்தா என்ன பண்ணியிருப்பான்? எங்கள் ஊரில் எல்லாத்தையும் கைது பண்ணோம்ப்பா. யூனிடெக் ஓனர் ஜெயிலுக்கு போனார். ஆனால் உங்கள் நிதியமைச்சர் என்ன பண்ணார்? இப்போ இல்லை, அவர் மறந்த முன்னாள் நிதியமைச்சர் இப்போ பார்லிமெண்ட்டில் வந்து விஜய் மல்லையாவை கட்டி பிடிச்சி பிரிட்டிஷ் ஏர்வேஸ் ஃப்ளைட்டில் ஃபஸ்ட் கிளாஸில் ஏற்றி விட்டு அமைச்ச ஃபினான்ஸ் மினிஸ்டர் இந்த ஆட்சியின் ஃபினான்ஸ் மினிஸ்டர். அருண்ஜேட்லி சொல்கிறீங்களா? நாங்கள் பார்த்தோன்னு எங்கள் ஆள் சாட்சி சொல்லியிருக்காரு. பிஎல் புனியான்னு எங்கள் எம்பியாக இருக்கிறவர் எங்கே கூப்பிட்டாலும் சாட்சி சொல்கிறேன்னு சொல்கிறாரு. ஏன் பண்ணீங்க? அதுக்கு எதாவது என்கொயரி வச்சிங்களா? சந்திரேசான்னு ஒரு குடும்பம் குஜராத்லேருந்து ஓடி போயிட்டாங்க நைஜீரியாவில். அவங்க 15,000 கோடியோ ஏதோ கிளைமு. சுப்ரீம் கோர்ட்டில் 5,000 கோடி கட்டுறேன், 15,000 கோடி காணுங்கிறதுக்கு, சுமாராக 15,000 கோடி காணுங்கிறதுக்கு 5,000 கோடி கட்டுறேன் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து சரி, சுப்ரீம் கோர்ட்டில் கவர்மெண்ட் ஒத்துக்குது 5,000 கோடி கட்டினா பரவாயில்லன்னு. 40 லட்ச ரூபா ஹவுசிங் லோன் வாங்கினவன் என்னால் முடியல 15 லட்ச ரூபா கட்டுறேன் சாமி அப்படின்னா பரவாயில்ல 15 லட்ச ரூபா கட்டிடுன்னு ஒத்துப்பாங்களா? எப்படி ஒத்துக்குவாங்க? வட்டியோட சேர்த்து கட்டு அப்படின்னு. அப்போ இது என்ன ஆட்சி நடக்குது? இவங்க 2 பேரும் பணக்காரர்கள். அட்லீஸ்ட் ஒரு 5,000 கோடியாவது வருது. அப்போ மீதி அப்போ நீயும் வந்து 10 லட்சம் வருதுன்னு விடலாம். நமக்கு ஒத்துக்க மாட்டாங்க சார். உனக்கு ஏன் ஒத்துக்க மாட்டாங்க, அவனுக்கு ஏன் ஒத்துக்கிறாங்க? நான் ஒரு வாட்டி மாண்புமிகு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் பார்த்தபோது எல்லா லோனையும் ரைட் ஆஃப் பண்ணாலும் ஸ்டூடெண்ட்ஸ் லோனில் ஒரு 25,000 கோடி தான் நட்டம் ஆகும். ஆனால் 25,000 கோடிக்கு எவ்வளோ கோடி பேர் படிச்சிருப்பாங்கன்னு நீயே கணக்கு. அதில் ஒரு 25% இந்த பையன் மாதிரி போயிருந்தானா இன்னைக்கு டாலர் பற்றாக்குறை இந்தியாவுக்கு இருக்குமா? அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பாங்க காசு. அப்போ இது என்ன ஆட்சி, அது என்ன ஆட்சி, நீங்களே முடிவு. இதெல்லாம் நான் ஃபோட்டோ ப்ரூஃபோட கொடுக்குறேன். ஆனால் இப்படி பாருங்களேன், நீங்கள் 100 நாள் வேலை திட்டம் தான் வச்சுருந்தீங்க, இப்போ அது வந்து 125 நாளாக உயர்த்த போகிறாங்க. அதுக்கு இருங்க, நாங்கள் என்ன சொன்னோம், இட் இஸ் டிமாண்ட் பேஸ்ட் ப்ரோக்ராம். அதாவது மக்கள் கேட்க கேட்க நீங்கள் கொடுத்துட்டே இருங்க, லிமிட்டே கிடையாது. என்னது இவ்வளோ தான் பட்ஜெட்டுன்னு லிமிட்டு கிடையாது. மக்கள் ஜாஸ்தி கேட்டால் ஜாஸ்தி கொடுங்க, டிமாண்ட் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரின்னு சொன்னோம். நம்ம அருண்ஜேட்லி டைம்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஃபுல்லாக இந்த வருஷம் பணத்தை நீங்கள் கொடுத்ததா சரித்திரமே கிடையாது. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமாக தான் பணம் போகணும். இந்த வருஷம் ஸ்டேட் கவர்மெண்ட் 20,000 கோடி செலவழிச்சதுன்னா நீங்கள் 15,000 கோடி கொடுத்து 5,000 கோடியை நிறுத்தி வச்சுருக்கீங்க. சுப்ரீம் கோர்ட்டு கேஸ் போட்டபோது 10,000 கோடிக்கு மேலே இருக்குது பணம், எங்கள்கிட்ட பணம் வந்தால் கிளியர் பண்ணுறோன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிச்சு. அப்போனா உங்கள்கிட்ட பணம் கொடுக்க மனசு இல்லை, கரெக்டாக? ஏதோ பற்றாக்குறை இருக்கும் போல, பாவம். அப்போ ஏன் வரி, இப்போ பணக்காரங்களுக்கு வரி குறைக்கிறீங்க? வணக்கம், குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.